இத்திருப்பதியானது ஸ்ரீ ராஜேந்திரன் ஸ்ரீ ஸ்டெல்லா பிரதிமா தங்களுடைய திருமண நாளில் இறைவனுடைய ஆசை வேண்டி நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். மரித்த மார்ச்சலோனா எப்ரேஷியா இவர்களின் ஆண்மையை பாற்றுக்காகவும், மரித்து 1ஆம் ஆண்டில் நினைவு கூறப்படுகிற சாரலாண்ட் மேரி இவரின் ஆண்மையை பாற்றுக்காகவும், மரித்து 1ஆம் ஆண்டில் நினைவு கூறப்படுகிற ஜோசப் பின்டோ இவரின் ஆண்மையை பாற்றுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தூய மறைநிகழ்வை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கிற நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு அதற்காக மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. நம்பிக்கையாளரின் உள்ளங்களை ஒன்றிணைப்பவரான இறைவா, நீர் கற்றுத் தருவதையும் மக்கள் அன்பு செய்யவும், நீர் வாக்களிப்பதை விரும்பவும் செய்துள்ளோம். அதனால் மாறி வறுமை உலகச் சூழலில் எங்கள் இதயங்கள் உண்மையான பேரின்ப உலகின் மீது என்றும் நாட்டம் கொள்ள செய்கிறாக. உம்மோடு தூய ஆவியார் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பவுல் தெசலோனியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். நாம் தந்தையாக கடவுளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் உரிய தெசலோனிக்க திருச்சபைக்கும் பவுல், சில்வானும் திமேத்தியேவும் எழுதுவது, நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும்
ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவிடம் இருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக. சகோதர சகோதரிகளே, உங்கள் பொருட்டு கடவுள் எப்போதும் நன்றி செலுத்த நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். ஆம், அவ்வாறு செய்வது தகுதியே. ஏனெனில் நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கை ஓங்கி வளர்கின்றது. நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கு செலுத்தும் அன்பு பெருகி வழிகிறது. ஆகவே தான் நாங்கள் கடவுளின் சபையில் உங்களை குறித்து பெருமையாக பேசி வருகிறோம். உங்கள் துன்பங்களுக்கு இடையே நீங்கள் காட்டிய சகிப்புத்தன்மையையும் இன்னல்களையும் இடையே நாங்கள் கொண்டிருந்த மன உறுதியையும் நம்பிக்கையையும் முன்னிட்டு பெருமைப்படுகின்றோம். இவை கடவுளின் தீர்ப்பு நீதியானது என்பதற்கு அறிகுறியாக அமைகின்றன. இவை அனைத்தின் விளைவாக நீங்கள் இறையாட்சிக்கு தகுதி உள்ளவர்கள் ஆவீர்கள். இந்த ஆட்சியாகவே நீங்கள் துன்புறுகிறீர்கள். நம் கடவுள் தாம் விட்டு அழைப்புக்கு உங்களை தகுதியுள்ளவர் ஆக்குவாராக. உங்கள் நல்லெண்ணம் ஒவ்வொன்றையும் நம்பிக்கையால் துன்பப்படும் ஒவ்வொரு செயலையும் தம் வல்லமையால் நிறைவுறச் செய்வாராக. இவ்வாறு தம் கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அளிக்கும் அருட்கேற்ப உங்களால் தம் ஆண்டவராகிய இயேசுவின் பெயருக்கு அவரால் உங்களுக்கும் மேன்மை உண்டாகுக. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் உங்கள் பதில். ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறியுங்கள். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகமெங்கும் வாழ்வோரே ஆண்டவரை போற்றி பாடுங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள், அவர் பெயரை வாழ்த்துங்கள். அல்லவே அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். பிறர் இனத்தாருக்கு அவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். அனைத்து மக்களினங்களுக்கும் அவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். அல்லவே ஏனெனில் ஆண்டவர் மாட்சி மிக்கவர், பெரிதும் போற்றத்தக்கவர். தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலாக அச்சுதற்கு உரியவர். அவரே மக்களினங்களின் தெய்வங்களை அனைத்தும் வெறும் சிலைகளை, ஆண்டவரே விண்ணுலகை படைத்தவர். அல்லவே அனைவரும் எழுதி நிற்போம். அதிகாரம் 23 இறை சொற்றொடர்கள் 13 22 வரை. அக்காலத்தில் இயேசு கூறியது: வெளிவேடக்காரர் மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! மக்கள் நுழையாதவாறு அவர்கள் முன்பாக விண்ணக வாயிலை அடைத்து விடுகிறீர்கள். நீங்கள் நுழைவதில்லை, நுழைவோரையும் விடுவதில்லை. வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஒருவரையாவது உங்கள் சமயத்தில் சேர்ப்பதற்கு நாடு என்றும் கடல் என்றும் பாராது
சுற்றி அலைகின்றீர்கள். அவ்வாறு சேர்த்த பின் அவரை உங்களை விட 2 மடங்கு நரக தண்டனைக்கு ஆளாக்குகிறீர்கள். குருட்டு வழிகாட்டிகளே, ஐயோ உங்களுக்கு கேடு! யாராவது திருக்கோவிலின் மீது ஆணையிட்டால் ஒன்றுமில்லை. ஆனால் அவர் கோவிலின் பொன் மீது ஆணையிட்டால் அதை நிறைவேற்ற கடமைப்பட்டவர் என்கிறீர்கள். குருட்டு மடையரே, எது சிறந்தது? பொன்னை தூயதாக்கும் திருக்கோவிலா? யாராவது பலிபீடத்தின் மீது ஆணையிட்டால் ஒன்றுமில்லை. ஆனால் அவர் அதில் படைக்கப்பட்ட காணிக்கையின் மீது ஆணையிட்டால் அதை நிறைவேற்ற கடமைப்பட்டவர் என்கிறீர்கள். குருடரே, எது சிறந்தது? காணிக்கையை தூயதாக்கும் பலிபீடமா? எனவே பலிபீடத்தின் மீது ஆணையிடுகிறவர் அதன் மீதும் அதன் மேலுள்ள அனைத்தின் மீதும் ஆணையிடுகிறார். திருக்கோவிலின் மீது ஆணையிடுகிறவர் அதன் மீதும் அதில் குடிகொண்டிருக்கிறவர் மீதும் ஆணையிடுகிறார். வானத்தின் மீது ஆணையிடுகிறவர் கடவுளின் அரியணை மீதும் அதில் வீற்றிருக்கிற கடவுள் மீதும் ஆணையிடுகிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு தொழிற்சாலையை நாம் தொடங்க வேண்டும் என்றால் அதற்கு நிறைய வேலைகளை நாம் செய்ய வேண்டியது இருக்கும். நிறைய வேலையாட்களை நாம் வரவழைக்க வேண்டும். அதில் நிறைய பிரிவுகளை உருவாக்கி அவர்களை அங்கே வேலை செய்ய நாம் அளிக்க வேண்டும். அதே போன்று நிறைய விதிமுறைகளை நாம் உருவாக்க வேண்டும். ஆகவே ஒரு தொழிற்சாலையை தொடங்கி அதில் வெற்றி பெற அது ஒரு நீண்ட பணியாகவும் நிறைய சிக்கலான பணிகளும் இருக்கும். ஆனால் ஸ்டார்ட் அப், ஒரு சிறு தொழிலை செய்ய வேண்டும் என்றால் அதற்கு நிறைய சிக்கலான விஷயங்கள் இருக்காது. நாம் அல்லது யாரெல்லாம் அதில் இருக்கிறார்களோ அனைவரும் ஒன்றாக இணைந்து செயல்பட்டால் அந்த சிறு தொழிலிலே வெற்றி பெறலாம். ஆகவே இந்த 2 நிலைகளையும் இன்றைய 2 வாசகங்களிலே பார்க்கிறோம். இன்றைய முதல் வாசகத்திலே புனித பவுலடியார் தெசலோனிக்கேயர் அந்த சமூகத்தை பார்த்து அவர்கள் ஒரு தொடக்கத்தை தொடங்கி இருக்கிறார்கள். அந்த தொடக்கம் அன்பாலும் நம்பிக்கையாலும் எதிர்நோக்காலும் நிரம்பி இருப்பதை பார்த்து புனித பவுலடியார் அவர்களை பாராட்டுவதை, அவர்களை உற்சாகப்படுத்துவதை இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசித்து கேட்டோம். ஆனால் ஒரு மிகப்பெரிய ஒரு சமூகத்தை உருவாக்கி அந்த சமூகத்திலே சமயம் என்ற பெயரிலே வெளிப்பட்ட தனத்தோடு வாழ்கிற ஒரு குழுமத்தினுடைய செயல்பாடு ஒரு சமயத்தையே எந்த அளவிற்கு பாதிக்கிறது, பெரும்பாலாக அந்த சமயத்தை பின்பற்றுகிற மக்களுடைய வாழ்விலே எப்படிப்பட்ட ஒரு எதிர்மறையான தாக்கத்தை உருவாக்குகிறது என்பதை இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம். நம்முடைய சமய வாழ்விலே நாம் வெளியீடுத்தனத்தை பின்பற்றுகிற பொழுது அது மற்றவர்களுடைய வாழ்விலே எப்படிப்பட்ட ஒரு எதிர்மறையான தாக்கத்தை உருவாக்குகிறது என்பதை இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய முதல் பகுதியிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக எடுத்துரைக்கிறார். ஆகவே சமயத்தில் வெளிவேடத்தனம், குறிப்பாக அந்த சமயத்தை கட்டி காக்கக்கூடிய ஒரு பொறுப்பிலே இருக்கிற ஒரு குழு அந்த மக்களை, சாதாரண மக்களை அவர்களுடைய நம்பிக்கை வாழ்விலே வழிநடத்தவும் அந்த நம்பிக்கை பயணத்தை மிக எளிதாக்கக்கூடிய ஒரு பொறுப்பிலே இருக்கிற அவர்களுடைய நம்பிக்கை பயணத்தை மிகவும் கடினமாக்கக்கூடியவர்களாக மட்டுமே இருக்கிறார்கள். அந்த ஒரு நிலைக்கு காரணம் அவர்கள் வாழ்ந்த அந்த வெளிவேடத்தனம் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக எடுத்துரைக்கிறார். ஆகவே கிறிஸ்து அன்புக்குரியவர்களே, நம்பிக்கை வாழ்வு என்பது நம்முடைய வாழ்வு மற்றவர்களுக்கு தடையாக இல்லாமல் மற்றவர்களை இறைவனுடைய இரக்கத்தின் பால் அழைத்து வருவதுதான் நம்பிக்கை வாழ்வு என்ற ஒரு முதல் செய்தியை இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எடுத்துரைக்கிறார். 2வது, ஆணையிடுதல். நம்முடைய அன்றாட வாழ்விலே கலந்து போன ஒரு செயல்பாடு. ஆகவே அந்த காலகட்டத்திலே ஆணையிடுதல் அதனுடைய வெளிவேட செயல்பாட்டிற்கு மட்டுமே அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்தார்களே ஒழிய அதனுடைய உள்ளார்ந்த பொருளை அவர்கள் உணராமலே போய்விட்டார்கள். காரணம், இந்த பரிசேயர்களும் இந்த மறைநூல் அறிஞர்களும் தான் காரணம். ஆகவே இந்த ஒரு செயல்பாட்டின் மூலமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆணையிடுதல் அல்லது நீங்கள் முன்னெடுக்கிற ஒவ்வொரு பக்தி முயற்சிகளினுடைய
உள்ளார்ந்த அர்த்தத்தை, பொருளை உணர்ந்து நீங்கள் வாழ வேண்டுமே ஒழிய அதனுடைய வெளிநீட செயல்பாடுகளை மட்டும் பற்றிக்கொண்டு வாழக்கூடாது என்பதை இன்றைய நற்செய்தியுடைய 2வது பகுதியிலே எடுத்துரைக்கிறார். ஆகவே நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வில் நாம் முன்னெடுக்கிற ஒவ்வொரு பக்தி முயற்சிகளும் வழிபாடுகளும் நம்மை தூயவர்களாக, இறைவனுடைய பார்வையிலே நேர்மையானவர்களாக வாழ அழைக்கிறது, நன்னயத்தோடு வாழ அழைக்கிறது. ஆகவே நம்பிக்கையோடு வாழ்தல் என்பது நன்னயத்தோடு நன்னயத்தோடு நல்ல ஒரு மனநிலையோடு வாழ்வதற்கான ஒரு அழைப்பு தான் நம்பிக்கை வாழ்வு. அதை விட்டுவிட்டு பாரம்பரியத்தை பற்றி கொண்டு அல்லது நிறைய விதிமுறைகளை பற்றி கொண்டு வாழ்வது உண்மையான நம்பிக்கை வாழ்வு அல்ல. இறைவனுடைய பார்வையிலே நல்லவர்களாக நன்னயத்தோடு வாழ்வதுதான் உண்மையான நம்பிக்கை வாழ்வு. இந்த ஒரு வாழ்வை நாம் வாழ்கிற பொழுது புனித பவுலடியார் எவ்வாறு தெசலோனிக்கேயரை பாராட்டுகிறார்களோ அதே போன்று நம்மையும் நிச்சயமாக இறைவன் பாராட்டுவார். ஆகவே நம்பிக்கை வாழ்வினுடைய உள்ளார்ந்த அர்த்தத்தை புரிந்து வாழ நாம் இறை அருளை வேண்டி மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவரை எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, ஒரு முறை ஒப்புக் கொடுக்கப்பட்ட ஒரே பலியினால் உமக்கென மக்களை சொந்தமாக்கிக் கொண்டீரே. உமது திரு அவையில் ஒற்றுமை, அமைதி ஆகிய கொடைகளை எங்களுக்கு கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியாய் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகிய எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர், தலைமை தாங்குவோர் உமை வழிபடுகின்றனர், அதிகாரம் செலுத்துவோர் திருமுன் நடுங்குகின்றனர்.
வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் செராஃபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஒன்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுது இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலகம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்கு செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியாரோடு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகுக்கு பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இத்திருப்பலியில் நினைவு கூறப்படுகிற ஆன்மாக்களையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராயிருந்தோர் புனித பிரான்சிஸ் சவேரியா மற்றும் புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்நீத்து மறந்தருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியார் ஒன்றுக்குள் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை வெளிப்படையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து செல்வோம். உமது பெயரை உமது ஆட்சி, உமது திருமணம்
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்திருக்கிறார்கள். என்றென்றும் வாழ்ந்த வாழ்த்து செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் அருளும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சிலுவையே, என் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சிலுவையே, என் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சிலுவையே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்று நாம் அனைவரும் பேறு பெற்றோம். செம்மறியின் பேரன்புக்கு அழைக்க பெற்ற
இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வு கொண்டுள்ளார் என்கிறார் ஆண்டவர். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது இரக்கத்திலிருந்து எங்களுக்கு முழுமையான நலம் தரும் மருந்தாய் செயல்பட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமது இரக்கத்தில் முழுமையாக நிலை பெற்றிருந்து அனைத்திலும் உமக்கு உகந்தவர்களாக இருக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பு நிலைத்து வாழ சென்று வாருங்கள். திருப்பலி